குடியாத்தம் அருகே ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை விவசாய நிலங்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தனகுண்டப்பள்ளி கிராமத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை யானை பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமான கோழிப்பண்ணையை சேதப்படுத்தியுள்ளது. அதனைத் தொடர்ந்து வாழை தோட்டத்திற்கு புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியதுடன் சோலார் மின் வேலிகளையும் சேதப்படுத்தியுள்ளது. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆகிட்டே இருக்குது, எங்கள் தொல்லை ஒன்றுமே தாங்க முடியல. இது சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கெல்லாம் ஊரில் வந்துடுது சார். ஊரில் வருது, நாங்கள் ஊருக்காக தெரிஞ்சுக்கின்னு போய் ஓட்டுறோம். எல்லாம் விரட்டி ஓட்டும்போது எங்கேயாவது போய் ஒரு இடத்துல அது மறுவாடி நின்றுக்குது, இருட்டில் தெரியுதில்ல. சரி, நாங்கள் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போது ரிட்டன் 1 மணிக்கோ 2 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு அது எப்போ வருதுன்னே தெரியல, திருப்பி டேமேஜ் பண்ணிட்டு போகுது. மின்வேலி ஒரு 6-7 கம்பம் உடச்சிட்டு அது தாண்டி போயிடுச்சு. இது வனத்துறை கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அவங்க எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.